சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டளை வணக்கம். சிவ திரு பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக என்று வரவேற்று மணிக்கணும் 20 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. ஐயா நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அன்பிற்குரிய ஆன்மீக பெருமக்களே, சிவசிவ அன்பே சிவம் நிர்வாகிகளே மற்றுமுள்ள பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்று அக்கினி மலையும் சித்திரை நிலவும் என்ற தலைப்பெடுத்திருக்கிறேன். சித்திரை பௌர்ணமி, சித்திரை நிலவு என்றால் சித்திரா பௌர்ணமி. அந்த சித்திரா பௌர்ணமி என்று உங்களுக்கெல்லாம் தெரியும், திருவண்ணாமலையிலே கிரிவலம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும். அக்கினி மலை என்றால் திருவண்ணாமலை. அக்கினியே மலையானது. ஆகவே எல்லா பௌர்ணமிக்கும் திருவண்ணாமலை கிரிவலம் வருவது சிறப்பு. ஆனால் சித்திரா பௌர்ணமி என்று கிரிவலம் வருவது மிகப்பெரிய சிறப்பு. வாங்க, கேக்குதா? என்னாச்சு? அதுக்குள்ள டிஸ்டர்ப் ஆகி போச்சுங்க, டவர் கிடைக்கல. ஓகே 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 கொஞ்சம் டவர் ப்ராப்ளம்ங்க, மழை பெய்கிறது. சரி, அப்படி கண்டினியூ பண்ணிக்கிறேன். எனவே அக்கினி மலை என்பது அக்கினியே மலையானது. சூரியஸ்தானம், சூரியன் மலையானால் எப்படி இருக்குமோ அதுதான் அக்கினி மலை, திருவண்ணாமலை. சித்திரை நிலவு என்பது சித்திரா பௌர்ணமி. சித்திரா பௌர்ணமி என்று நாம் திருவண்ணாமலையை சுற்றினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதுதான் இப்ப நான் பேசக்கூடிய குறிக்கோள். சித்திரை நிலவு, சிவன் பிறை நெற்றியான். பிறையை நெற்றியில் தலையிலே சூடியிருக்கிறான். ஆனால் அவன் அக்கினி வடிவானவன். அவன் உடல் அக்கினி வடிவம். அந்த அக்கினியில் தோன்றியதுதான் முருகன். அவனுடைய சிவனுடைய 6 திருக்கண்களில் இருந்து தோன்றியது முருகன் அவதாரம். நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றி அது 6 பொறிகளாக வெளிப்பட்டு, அந்த 6 பொறிகளும் சரவணபவ என்று சொல்லக்கூடிய 6 தாமரை மலர்களில் முருகனின் அவதாரம் நடந்தது. சிவன் என்பவன் அக்கினி சொரூபம். ஆகவேதான் அவன் அக்கினி. திருவண்ணாமலை மலையே சிவன், சிவனே மலை என்கின்ற பொழுது சிவன் நெற்றியிலே தலையிலே நிலவை சூடியிருக்கிறார் என்றால், அந்த சித்திரா பௌர்ணமி என்று அந்த நில ஒளியிலே திருவண்ணாமலையை வலம் வரும் பொழுது சிவபெருமானுடைய பேரருள் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் பெரியவர்கள் சொல்லி வைத்த ஐதீகம். அன்றைய தினம் 14 கிலோமீட்டர் அந்த மலையை சுற்றும் பொழுது, அப்பொழுது சிவபுராணம் படித்து கொண்டு சென்றால் மிகச் சிறப்பு. அக்கினி மலை எப்படியானது என்பத வரலாறு ஏற்கனவே பல உரைகளில் சொல்லி இருக்கிறேன். ஆகவே அது இப்பொழுது தேவையில்லை. ஆனால் சிவபுராணம் படித்து கொண்டு, இல்லை என்றால் தேவாரத்தை படித்து கொண்டு, இல்லை என்றால் திருவாசகத்தை படித்து கொண்டு அந்த மலையை வலம் வந்தால் சிவனை வலம் வந்ததாக அர்த்தம். பிறகு
கோவிலுக்குள் சென்றால் அந்த சிவஸ்வரூபம், சிவன் என்பது அர்த்தநாரி சொரூபம். சிவனையும் பார்க்கின்றோம், சக்தியையும் பார்க்கிறோம். திருவண்ணாமலைக்கு ஒரு பெரிய சிறப்பு, அது சித்தர்கள் பூமி. அந்த சித்தர்கள் பூமியில் கால் வைத்தாலே முதலில் உடற்பிணி, அடுத்து மனப்பிணி, அடுத்து பணப்பிணி, அனைத்தும் தீர்ந்துவிடும். அந்த இயற்கை காற்று நம் மனதிற்கு அமைதி கொடுக்கும். அஷ்டலிங்கங்கள் என்று சொல்லுவார்கள். அங்கங்கே இருக்கக்கூடிய லிங்கங்கள், அந்த கோயிலுக்கு சென்றால் ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு. அந்த லிங்கத்துக்கு சென்று வணங்கினால் இன்னும் மிகப்பெரிய பேரு நமக்கு கிடைக்கும். எத்தனையோ சித்தர் பெருமக்கள் அங்கே அடக்கமாகி இருக்கிறார்கள். ரமண மகரிஷி போன்றவர்கள். அவருடைய ஸ்தலத்திற்கும் சென்றால் அந்த சித்தர்களுடைய தீர்க்கண்யம், தீட்சண்யம், அந்த பார்வை நமக்கு கிடைக்கும். ஆக சித்ரா பௌர்ணமி என்று திருவண்ணாமலை வலம் வந்தால் இயற்கை காற்று உடலுக்கு நல்லது. சித்தர்கள் போன்ற பெருமக்களை, லிங்கங்களை தரிசனம் செய்யும் பொழுது மனதுக்கு நல்லது. கோவிலுக்குள் சென்று சிவபெருமானை தரிசித்தால் நம் பொருளாதாரத்திற்கு நல்லது. அருளாதாரமும் பொருளாதாரமும் நமக்கு ஒரு சேர வாய்க்கும். ஆகவேதான் மற்ற பௌர்ணமிக்கும் அந்த பவர் உண்டு என்றாலும் சித்ரா பௌர்ணமிக்கு மிகப்பெரிய பவர் உண்டு. இந்த சித்ரா பௌர்ணமி அன்றுதான் குலதெய்வங்களுக்கு அதிகமாக சக்தி கூடும் என்று சொல்லுவார்கள். இஷ்ட தெய்வங்கள் மட்டுமல்ல, துஷ்ட தெய்வங்களுக்கும் அந்த சக்தி கூடும். அந்த பௌர்ணமி அன்றுதான் தீய சக்திகள், தீய தெய்வங்கள் கிளர்ந்து வெளியே வருமாம். அப்படி என்றால் அந்த தீய சக்தியிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? ஒரு தூய சக்தியை அணுக வேண்டும். உடலிலே ஒரு பிணி வந்து விட்டால் உடனே எங்கு செல்கிறோம்? ஒரு டாக்டரிடம் செல்கிறோம். அவர் ஆன்டிபயாட்டிக் என்று சொல்லக்கூடிய மருந்தை கொடுப்பார். அதுபோல்தான் இதுவும். சித்ரா பௌர்ணமி என்று தீய சக்திகளுக்கும் பவர் அதிகம். தீய சக்திகள் எங்கு இருக்கிறது என்று சொன்னால் நம்மை சுற்றியே இருக்கும், நமக்கு தெரியாது. அவர்களிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் சிவசக்தி சொரூபம், அந்த சிவசக்தி சொரூபம் திருவண்ணாமலை. அக்கினியே மலையாக இருக்கின்ற ஒரு காகிதம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காகிதத்தை எரிக்க வேண்டும் என்று சொன்னால் பொருத்தி வைத்தால் அந்த காகிதம் எரிந்துவிடும். ஒரு சிறு தீக்குச்சிக்கே அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்றால் அக்கினி மலைக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கும்? நம்மை சுற்றியுள்ள அனைத்து தீய சக்திகளையும் அந்த கிரிவலம் அழித்து விடும். இரண்டாவது, நாம் சிவபுராணம், தேவாரம், திருவாசகம் போன்றவைகளை சொல்லும் பொழுது மனம் தூய்மை அடைகிறது. சித்தர்கள் சன்னிதானத்திற்கு சென்று சித்தர்கள் அடக்கமான இடத்தை பார்க்கும் பொழுது உள்ளிருக்கக்கூடிய அந்த அமைதி நம்மை காப்பாற்றும். என்ன செய்தாலும் பிரச்சனை, எது செய்தாலும் பிரச்சனை என்றால் அதற்கு என்ன காரணம்? நமக்கு நாம் தான் காரணம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சொல்லுவார்கள்.
நம்மை சுற்றி ஒரு தீமை வருகிறது என்றால் அதற்கு நாம் தான் காரணம். நன்மை வருகிறது என்று சொன்னால் அதற்கும் நாம் தான் காரணம். இறை வழிபாடு ஒன்றுதான் நம்மை காக்கும். அதற்கு சாதனம் என்று சொல்லுவார்கள். சாதனம் என்றால் என்ன? ஒரு கோவிலுக்கு சென்று அந்த கோவில் அந்த மூர்த்திகளை பார்க்கும் பொழுது, விநாயகரை பார்க்கின்ற பொழுது தலையிலே குட்டிக் கொள்கிறோம் என்றால் விநாயகரை இப்படித்தான் வணங்க வேண்டும் என்று பெரியவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். சக்தியை இப்படித்தான் வணங்க வேண்டும், சிவனை இப்படித்தான் வணங்க வேண்டும் என்று பெருமக்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். அதுபோல் அந்த முத்திரைகள், தவநிலையில் இருப்பவர்கள் முத்திரை காட்டுவார்கள், பார்த்திருப்பீர்கள். சித்தர் பெருமக்கள் எல்லாம் அந்த முத்திரையை காட்டிக்கொண்டுதான் அமர்ந்திருப்பார்கள். அவர்களும் சித்ரா பௌர்ணமி என்று கிரிவலம் வரும்பொழுது நம்முடன் நடந்து வருகிறார்கள். ஏதோ ஒரு சித்தர் நமக்கு காவலாக வருவார். ஆனால் அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டார். காற்றிலே நடப்பார்கள். காற்றிலே கலந்து ககனத்தில் நடந்து என்று சொல்லுவார்கள். சித்தர் பெருமக்கள் காற்றில் நடந்து வருவார்கள். ஆனால் நம் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள். உணர முடியும். எங்கும் திருநீறு வாசம் அடிக்கும், சந்தன வாசம் கிடைக்கும். இப்படி அந்த வாசங்கள் வருகிறது என்று சொன்னாலே சித்தர் பெருமக்கள் நம்முடன் நடந்து வருகிறார்கள் என்று பொருள். நமக்கு துணையாக வருகிறார்கள் என்று பொருள். அப்பொழுது நம் மனதை திசை திருப்ப எத்தனையோ சம்பவங்கள் நடக்கும். அவைகளெல்லாம் விட்டுவிட்டு சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவ முறை தியானம் வைக்க அறியாத என்று அருணகிரி பெருமான் சொல்லுவார். அரை நிமிஷம் நேரம் இருந்தாலும் போதும் என்று சொல்லுகிறார். மனதை ஒருநிலைப்படுத்தி சிவசிவா 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 என்று ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்று அந்த சிவபெருமானை வணங்குவோம். அம்மையே அப்பா, ஒப்பிலா மணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை தலையனேன், எமக்கு செம்மையே ஆன சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே யானுன்னை சிக்கன பிடித்தேன், எங்கெழுந்து அருளுவதினியே என்று மாணிக்கவாசக பெருந்தகை சொல்லுவார். அப்படி திருவாசகத்தை படித்து சிவன் திருப்பாதங்களை பிடித்துக் கொள்வோம். அவர் சொல்லுவது போல் எங்கெழுந்து அருளுவதினியே என்பார். நான் உன்னை பிடித்து கொண்டேன், நீ எங்கு போவாய், என்னை விட்டு எங்கு போவாய் என்று கேட்கிறார். அவர் அருளாளர். அதே போல் நாம் செய்ய முடியுமா? முடியாது. இருந்தாலும் சிவனடியே துணை, அவன் திருவடியே துணை என்று சிவனுடைய திருப்பாதங்களை பற்றி கொள்வோம். நம்மால் முடிந்த தர்மங்களை செய்வோம். அன்னதானம் முடிந்தால் அங்கே திருவண்ணாமலையே பல இடங்களில் பல மடங்களில் அன்னதானம் போட்டு கொண்டிருப்பார்கள். நமக்கு இஷ்டம் இருந்தால் ஒரு 100 ரூபாய் கூட கொடுக்கலாம். இந்தாங்க அன்னதானத்துக்கு வச்சுக்கோங்க என்று கொடுக்கலாம். ஏழை எளியவர்கள் எத்தனையோ பேர்கள் அங்க அமர்ந்திருப்பார்கள், வயதானவர்கள். நம்மால் முடிந்த உதவியை அவர்களுக்கு செய்யலாம். ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், வஸ்திர தானம் என்று சொல்லுவார்கள், உடையை வாங்கி கொடுக்கலாம். இப்படி அவரவர் சக்திக்கு உகந்த தர்மங்களை செய்யலாம். இறைவன் எங்கு இருக்கிறான் என்று சொன்னால் ஏழைகளின் மனதிலே இருக்கிறான். அப்படி இருக்கின்ற பொழுது ஏழைகளுக்கு செய்யக்கூடிய உதவி அந்த இறைவனுக்கு செய்யக்கூடிய உதவியாகும். எப்படி என்றால், ஒரு ஊரிலே
பழனி மலைக்கு ஒருவர் வாழைப்பழங்களை ஒரு வண்டியில் ஏற்றி அனுப்பினார் நன்கொடையாக. இந்த வண்டி ஓட்டி கொண்டு போகும் பொழுது ஒரு ஏழை தாய் குழந்தையை வைத்துக் கொண்டு, ஐயா எனக்கு பசிக்கிறது என்று கேட்கிறார். என்னிடம் காசு எதுவும் இல்லையே என்று அந்த வண்டிக்காரன் சொல்லுகிறார். வாழைப்பழம் கொண்டு போகிறீர்கள், ஏதோ 2 வாழைப்பழம் கொடுத்தால் நானும் இந்த குழந்தையும் பசியாறுவோம் என்று கெஞ்சி கேட்கிறார். உடனே அந்த வண்டி ஓட்டி சற்றும் யோசிக்காமல் 3 பழங்களை பிய்த்து அந்த வயதான பெண்மணியிடம் கொடுத்து விட்டு மீதியை கொண்டு போய் பழனி மலையிலே சேர்த்து விடுகிறார். இது உண்மையில் நடந்த சம்பவம். அந்த பழத்தை கொடுத்து விட்டாரே அல்லவா அந்த பணக்காரரிடம், அன்று இரவு முருகன் வந்து, ரொம்ப சந்தோஷம், நீ கொடுத்து விட்ட 3 வாழைப்பழம் எனக்கு கிடைச்சிதுப்பா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு முருகன் கனவுல வந்து சொல்றார். இவரு துடித்து எழுந்து விடுகிறார். ஆயிரக்கணக்கில் வாழைப்பழம் கொடுத்து விட்டோம், வெறும் 3 பழம் வந்து கிடைத்தது என்று சொல்லுகிறானே, அப்படி என்றால் அவன் வாழைப்பழங்களை எங்கும் விற்று விட்டானோ என்னமோ என்று கூப்பிட்டு அந்த வண்டிக்காரனை கட்டி வைத்து அடிக்கிறார்கள். ஐயோ சத்தியமா நான் கொண்டு பழனி மலையில சேர்த்துட்டேங்க எஜமான்னு சொல்றான். அப்புறம் ஒரு வயதானவர், இருங்க என்ன நடந்ததுன்னு கேட்பான்னு சொல்லி, என்னப்பா நடந்தது? ஐயா, போற வழியில ஒரு வயதான அம்மா தன் பேர குழந்தையோடு நின்று கொண்டிருந்தார், பசிக்கிறது என்று சொன்னால், நான் ஒரு 3 வாழைப்பழங்களை அந்த தாயிடம் கொடுத்தேன், மீதி கொண்டு பழனி மலையிலே ஒப்படைத்து விட்டேன் ஐயா, இதுதான் உண்மையில் நடந்தது என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் அந்த பெரியவர் சொல்லுவார், பசி என்று வருகின்ற அந்த மூதாட்டிக்கு கொடுத்த 3 பழத்தை தான் அந்த முருகன் ஏற்றுக்கொண்டார், மற்ற பழங்களை விட. அதை உணர்த்தத்தான் எனக்கு 3 பழம் வந்து விட்டது என்று உன் கனவிலே சொல்லியிருக்கிறார். உடனே இவனை விட்டு விடுங்கள் என்று சொல்லி, அப்பொழுதுதான் அந்த பணக்காரர் நினைக்கிறார், படோடோபத்திற்காக இறைவனுக்கு செய்வது போய் சேராது, பசி எறிந்து உதவினால் அது இறைவனுக்கு போய் சேரும் என்று உணர்கிறார். இது உண்மையில் நடந்த சம்பவம். அதுபோல்தான் திருவண்ணாமலையிலே எத்தனையோ பேர்கள் பசி என்று இருப்பார்கள், பணம் இல்லாமல் இருப்பார்கள். அவர்கள் பசி எறிந்து உணவு கொடுங்கள், பணம் இல்லை என்று சொல்வதற்கு பணம் கொடுங்கள், நோய் என்று இருப்பவர்களுக்கு மருந்து கொடுங்கள். இப்படி அவர்களே வழி இல்லாமல் தானே அங்கு வந்திருக்கிறார்கள். நாம் ஒரு வழிகாட்டியாக இருப்போமே. அவர்களில் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொல்லுவார்கள். அதுபோல அந்த ஏழைகளுக்கு உதவுங்கள். அப்படி நல்ல காரியங்களை செய்து நல்லதை நினைப்போம், நல்லதை படிப்போம், நல்லகளை செய்வோம். இப்படி செய்து கொண்டே அந்த சிவன் மலையை, அக்னி மலையை சித்ரா பௌர்ணமி என்று வலம் வந்து சிவன் சேவடி சென்று அவனுடைய திருவடிகளை வணங்கி வந்தால், தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு இருக்கின்ற மன கஷ்டமோ பண கஷ்டமோ உடல் கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் தீர்ந்துவிடும். எத்தனையோ பேர்கள் அங்கு போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். வாழ்விலே மாற்றம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே அந்த பாக்கியம் நமக்கும் கிடைக்கட்டும். எனவே பெருமக்களே, திருவண்ணாமலைக்கு சென்று அந்த திருவண்ணாமலை கிரிவலம் வந்து அங்கிருக்கக்கூடிய சிவலிங்கங்களை வணங்கி, சித்தர் பெருமக்களை வணங்கி, சிவன் சேவடி வணங்கி நாம் நல்ல கதி அடைவோம் என்று சொல்லி, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும்.
இறைவன் அருளட்டும் என்று சொல்லி இந்த அளவிலே என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க. மேன்மையில் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை தந்த சிவசிவ அன்பே சிவம் அடியார் பெருமக்கள் அனைவரையும் மீண்டும் தலை தாழ்த்தி வணங்கி இந்த அளவிலே விடைபெறுகிறேன். ஓம் நம சிவாயம், ஓம் நம சிவாயம், ஓம் நம சிவாயம். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. ஐயா ரொம்ப நன்றி ஐயா. ஏதோ நல்லா அற்புதமா சிறப்பா எடுத்து கொடுத்தீங்க. ஏதோ எமர்ஜென்சில இருந்தீங்க போல, அப்படி இன்னும் வந்து எடுத்து கொடுத்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. முடிச்சுக்கலாம். நான் போன் லைன்ல வரேன்.